Hi, welcome you to learn English. First sentence பாருங்க. Keep quiet. அமைதியாக இரு. அமைதியாக இருக்கவும். இந்த வாக்கியத்தை ரெக்வெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் கீப் குவைட். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். கீப் குவைட். அமைதியாரு. இந்த கீப் அப்படிங்கிறது வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை. கீப் குவைட். ப்ளீஸ் கீப் குவைட். இது ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறது. டோன்ட் டாக். பேசாதீங்க. டோன்ட் டாக். கைண்ட்லி டு நாட் டாக். ஓகே, அந்த டோன்ட் அப்படிங்கிறது கான்ட்ராக்ஷன் ஃபார்ம். ஆர்டர் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாக சொல்கிறப்ப கைண்ட்லி டு நாட் டாக். டோன்ட் ப்ளே ஒயில் ஐ ஆம் ஒர்க்கிங். நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப விளையாடாத. டோன்ட் ப்ளே ஒயில் ஐ ஆம் ஒர்க்கிங். இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ ஸ்டாப் பிளேயிங். நீங்கள் விளையாடுறதை நிறுத்திக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பணிவாக சொல்கிறது. இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ ஸ்டாப் பிளேயிங். டோன்ட் கோ எனிவேர். எங்கேயும் போகக்கூடாது. ப்ளீஸ் டு நாட் கோ எனிவேர். எங்கேயும் போகாதீங்க தயவு செய்து. டூ யுவர் ஒர்க். உன்னோட வேலையை பார். கைண்ட்லி டூ யுவர் ஒர்க். இந்த கைண்ட்லி அப்படிங்கிற வார்த்தை பணிவை குறிக்குது. கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். உன்னோட ஹோம்ஒர்க்கை முடி. இட் இஸ் குட் டு கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறது மிகவும் நல்லது. இட் இஸ் குட். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு கால் மீ. உன் ஃப்ரெண்டை எனக்கு கூப்பிட சொல்லு. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு கால் மீ. ஐ வாண்ட் டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட். நான் உன் நண்பனிடம் பேச விரும்புகிறேன். இது சாதாரணமாக சொல்கிறது. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் மாதிரி. ஒர்க் ஃபாஸ்ட். வேகமாக வேலை பாருங்கள். ப்ளீஸ் ஒர்க் ஃபாஸ்ட். தயவுசெய்து வேகமாக வேலையை பார்க்கவும். ஓப்பன் த விண்டோஸ். ஜன்னல் கதவுகளை திறக்கவும். ஓப்பன் தி விண்டோஸ். ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோஸ். இது பணிவாக சொல்கிறது. பேக் யுவர் திங்ஸ். உங்களுடைய பொருட்களை பேக் பண்ணுங்கள். கைண்ட்லி பேக் யுவர் திங்ஸ். ஹரி அப். வேகமாக. ஹரி அப். ப்ளீஸ் பி ஹரி. தயவுசெய்து வேகமாக வரவும். வேகமாக இருக்கவும். டோன்ட் லுக் எனிவேர். எங்கேயும் பார்க்கக்கூடாது. டோன்ட் லுக் எனிவேர். ப்ராக்டிஸ் வெல். நன்றாக பயிற்சி எடுக்கவும். கைண்ட்லி ப்ராக்டிஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் ஹியர். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கைண்ட்லி ப்ராக்டிஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் ஹியர். குட் யூ ஹெல்ப் மீ. ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது. குட் யூ ஹெல்ப் மீ. எனக்கு உதவி செய்ய முடியுமா. குட் யூ ஹெல்ப் மீ. ஹெல்ப் மீ. உதவி செய். கேன் யூ டர்ன் அப் தி வால்யூம். சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. டர்ன் அப் த வால்யூம். சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணு. ப்ளீஸ் கிவ் மீ ₹100. தயவுசெய்து எனக்கு ₹100 கொடுக்கவும். கிவ் மீ ₹100. ₹100 கொடு. கைண்ட்லி கால் மீ லேட்டர். கால் மீ லேட்டர். LATTER அப்படின்னா செகண்ட் அப்படின்னு அர்த்தம். LATER அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். கேன் ஐ பே பை கார்ட். நான் என் கார்டில் பே பண்ண முடியுமா. கேன் ஐ பே பை கார்ட். பே பை யுவர் கார்ட். உங்கள் கார்டில் பே பண்ணுங்கள். குட் யூ ஸ்பெல் யுவர் நேம். உங்கள் நேமை ஸ்பெல் பண்ண முடியுமா. குட் யூ ஸ்பெல் யுவர் நேம். அதாவது ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெல் யுவர் நேம். உங்கள் நேமை சொல்லுங்கள். கேன் ஹீ டெலிவர் ஆஃப்டர் 6 PM. 6 மணிக்கு அப்புறம் அவரால் டெலிவர் பண்ண முடியுமா. கேன் ஹீ டெலிவர் ஆஃப்டர் 6 PM. ஆர்டர் பண்ணுற மாதிரினா ஆஸ்க் ஹிம் டு டெலிவர் ஆஃப்டர் 6. அவர்கிட்ட சொல்லுங்கள் 6 மணிக்கு அப்புறம் டெலிவர் பண்ண சொல்லி. ஆஸ்க் ஹிம் டு டெலிவர் ஆஃப்டர் 6. கேன் யூ பை மீ எ புக். எனக்கு ஒரு புக் வாங்கி தர முடியுமா. பை எ புக் ஃபார் மீ. வில் யூ டூ திஸ் ஃபார் மீ. இதை எனக்காக செய்ய முடியுமா. வில் யூ டூ திஸ் ஃபார் மீ. வுட் யூ கிவ் தேட். அதை கொடுக்க முடியுமா. வில், வுட், குட், கேன் இது எல்லாமே பணிவாக கேட்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வில் யூ டூ திஸ் ஃபார் மீ. வுட் யூ கிவ் தேட். குட் ஐ ஸ்பீக் டு ஹிம். நான் அவர்கிட்ட பேச வேண்டுமா. பேச முடியுமா. குட் ஐ ஸ்பீக் டு ஹிம். கேன் யூ கிவ் மீ எ பென். எனக்கு ஒரு பேனா கொடுக்க முடியுமா. உங்கள் பொருட்களை எடுத்துக்கோங்க. டேக் யுவர் திங்ஸ். டேக் யுவர் கார் ஃப்ரம் ஹியர். உங்கள் காரை இங்கேருந்து எடுங்க. டேக் ஹிஸ் பேக் டூ. அவருடைய பையையும் கூட எடுங்க. இதவே பணிவாக சொல்கிறப்ப கேன் யூ டேக் யுவர் திங்ஸ். குட் யூ பார்க் யுவர் கார் தேர். கேன் யூ டேக் ஹிஸ் பேக் டூ. Speak loudly. Speak to your teacher immediately.
டோன்ட் ஸ்பீக் லவுட்லி. எல்லா வார்த்தைகளும் பாருங்கள் வேர்பில் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டைப் சென்டென்சஸ் இம்பெரேட்டிவ் டைப், அதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி. அதுவே கேன், குட், வில், ஷால் யூஸ் பண்ணோன்னா, அதே மாதிரி மே, மைட் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணோன்னா ரெக்வஸ்ட்டாக சொல்கிற மாதிரி. கேன் யூ ஸ்பீக் டு ஹிம், குட் யூ ஸ்பீக் டு ஹிம், மே யூ ஸ்பீக் டு ஹிம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ரெக்வஸ்ட்டாக கேட்கலாம். இந்த மாதிரி வாக்கியங்களில் இருக்கிற வேர்ப், நவுன், அட்ஜெக்டிவ் இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.